வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மகாசிவராத்திரி. ஸோ மகாசிவராத்திரி ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சிருக்கேன். நம்ம நெய்ல தாளிச்சிட்டு ஸ்வீட் ஒன்று பண்ண போறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், எல்லாரும் பண்றது தான். ஸோ இன்னைக்கு மகாசிவராத்திரிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு நெய்வேத்தியத்துக்கு பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்போ வந்து நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துருவோம். முந்திரி பருப்பு வறுபட்டுறது, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப குழையாம இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. கட் பண்ற மாதிரி இருக்கணும். நான் கட் பண்ற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும், ரொம்ப குழைய வேண்டாம். இப்போ இதுல ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். அப்புறம் சுக்கு பொடியும் சேர்த்துருவோம். சுக்கு பொடி ஒரு பிஞ்ச் போட்டா போதும். நான் இப்போ நாட்டு சக்கரை சேர்க்க போறேன். நாட்டு சக்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். வெல்லமா இருந்ததுன்னா நீங்க வந்து கொஞ்சம் கரையை விட்டு சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அதில் கல்லு மண் இருந்ததுன்னா கரையை விட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே போட்டுடலாம். இப்போ நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் நான். ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதுல மேலாக வந்து தேங்காய் சேர்த்துடலாம். நல்லா ஒரு ஸ்பூனுக்கு நெய், 2 ஸ்பூனை விட்டுட்டேன், 2 ஸ்பூன் நெய். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிடலாம். மகாசிவராத்திரி ஸ்பெஷல் சிம்பிளான ஒரு நெய்வேத்தியம் ரெடி. சக்கரவள்ளி கிழங்கு இருந்ததுன்னா டக்குன்னு நீங்க பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.